ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பாருங்கள், ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து ஆக்சுவலாக உர வீடியோ வந்து போட்டிருக்கேன் இல்லையா, இன்னும் கட் பண்ண வீடியோ ஆக்சுவலாக கொடுக்கவே இல்லை. உர வீடியோ வந்து நான் கொடுத்துட்டேன். ஃபஸ்ட் பேட்ச் வந்து நாங்கள் கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உரம் போட்டிருக்கோம். அடுத்து வந்து துளிர் மருந்து வந்து அடிச்சிட்டாங்கங்க. ஸோ துளிர் மருந்து அடித்து இந்த டைம் அவ்வளோ சூப்பராக துளிர் இருக்குது. துளிர் வீடியோ ஆக்சுவலாக எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் ஒரு ஸ்மால் மிஸ்டேக் ஒன்று பண்ணிட்டேங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக மோட்டர் போட்டு போனாங்க. ஸோ போட்டு ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ ஒரு ½ அன் ஹவர் இல்லை 1 ஹவர் கழிச்சு ஆஃப் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ பை ஃபால்ட் என்னாச்சு அப்படின்னா, நான் மோட்டர் ஆஃப் பண்ண மறந்துட்டேன். என்னாச்சு அப்படின்னா, ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 9 o'clock ஆஃப் பண்ண சொன்னது 11:30க்கு ஆஃப் பண்ணேன். 2.5 hours கழிச்சு தான் ஆஃப் பண்ணேன். ஃபுல்லாக கழனி ரோப்பா நெல் கழனிக்கு தண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக சம்மர் தானே, தண்ணியெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்குமே தண்ணி பிரச்சனை இல்லை. ஸோ அதுதான் உங்களுக்கு அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. செடி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த டைம் அவ்வளோ சூப்பராக துளிர். ஆக்சுவலாக ஃபஸ்ட் பேட்ச் கட் பண்ணி விட்டது மருந்து அடிச்சிட்டோம் இல்லையா, நல்ல துளிர் வந்திருக்குங்க. ஸோ துளிர் மருந்து வந்து என்ன மருந்து அடித்தோம் அப்படின்றத நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் வந்து இதுக்கு வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து என்ன மருந்து அடிக்கணும் அப்படின்னா, அந்த மொவெண்டா வால்யூம் ஃப்ளெக்ஸ் வந்து அடிக்கணுங்க. ஸோ மொவெண்டா அப்படின்னா சிம்மோடிஸ் வால் பெயின் வந்துருச்சுங்க. ஸோ வால் பெயின் வந்ததுனால மொவெண்டாவும் அப்புறமா சிம்மோடிஸும் மருந்து அடிக்கணும். ஒரு டேங்க் வந்து 15 லிட்டர்லேருந்து 16 லிட்டர் வருதுன்னு நினைக்கிறேன். 16 லிட்டர் கேன் அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 20 ml வந்து கொடுக்கலாம் தாராளமாக. இது வந்து பாருங்கள், ஏன்னா இந்த டைம் வந்து வால் பெயின் வந்து அதிகமாக வந்துடுச்சு. மேல் கல்வி வந்து கட் பண்ணி விடாமல் விட்டுட்டோம் இல்லையா. செகண்ட் பேட்ச் இன்னும் கட் பண்ணலைங்க, ஃபஸ்ட் பேட்ச் வந்து கட் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ நியர்பையில் ரெண்டுமே வரதுனால என்னாச்சு அப்படின்னா, பூ பறிக்கிறதுக்கு ஆள் வரலைன்னா கஷ்டமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் வந்து கட் பண்ணி இப்போ தான் விட்டுருக்கோம். அது இன்னொரு பேட்ச் வந்து வெயிட்டிங்கில் இருக்குன்னு ஒரு வாரம். ஆக்சுவலாக இது நல்ல துளிர் வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் அது கட் பண்ணலாம். அப்போ இது ஒர்க்கு முடிஞ்சிடும், பூ வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது பூ வேலை வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் வந்து இது வந்து உரம் போட்டு, ஆக்சுவலாக இந்த டைம் உரம் வந்து என்ன சொல்கிறது, 2 உரம் போட்டிருக்கோங்க. ஸோ அது வந்து அக்ரி வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அது என்ன உரன்றது ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன். இது நல்ல துளிர் வந்திருக்குங்க. ஸோ தண்ணி ஆஃப் பண்ணாதனால என்னாச்சு அப்படின்னா பாருங்கள், அப்படியே குளம் மாதிரி தேங்கி இருக்குது, அவ்வளோ தண்ணி போயிடுச்சுங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு அரை கிணறே காலி ஆயிடுச்சு. நான் கவனிக்காம விட்டுட்டேன். ஆக்சுவலாக அடை சாகுபடி வந்து களை எடுத்துகிட்டு இருந்தேம்மா. சரி, பாப்பா ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தா. ஸோ அவளை கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே நான் மறந்துட்டு ஆஃப் பண்ணணும்னு நினச்சேன். போர் மோட்டர் போட சொன்னாங்கன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா கிணத்து மோட்ரு போட்டிருக்காங்க. ஸோ கிணத்து மோட்ரு என்னாச்சுன்னா தண்ணி ஒரு அரை கிணறு காலி ஆயிடுச்சுங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து மறந்துட்டேன்றது உங்களுக்கு அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ ஆல்ரெடி வந்து உர வீடியோ போட்டிருக்கேன். துளிர் மருந்து வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ என்ன துளிர்ன்ற இந்த டைம் சூப்பராக வந்திருக்கு. ஃபஸ்ட் பேட்ச் நல்ல துளிர் வந்திருக்கு. இனிமேல்லாம் இந்த சம்மருக்கு ஆக்சுவலாக நல்ல பூ வருங்க. சும்மா இந்த மழை வந்தால் கூட 4 தூரல் வந்தால் கூட போதுமானது தான். ஏன்னா அதுக்கே அந்த ஈரத்துக்கே வந்து நல்ல துளிர் விட்டு நல்லா பூ வரும். ஸோ நீங்களும் ப்ராப்பராக இந்த மாதிரி கட் பண்ணி உரம் போட்டு மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ ப்ராப்பராக வந்து துளிர் மருந்து அடிங்க. அப்புறமா வந்து என்னென்ன மருந்து அடிக்கணுன்றதை அடுத்தடுத்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ விரைவில் வந்து வீடியோஸ் வந்து துளிர் மருந்து வருங்க. ஸோ அடுத்து வந்து என்ன வீடியோ வேணுன்றதும் சொல்லுங்கள். பாருங்கள், இந்த டைம் அந்த செடி ரொம்ப அவ்வளோ அரும்பு, அவ்வளோ துளிர் நானே எதிர்பார்க்கலங்க. ஆக்சுவலாக பூ பறிக்கிறது செகண்ட் பேட்ச் கழனி வரைக்கும் போயிட்டு தான் வரும். அப்புறம் பார்த்தா ஃபஸ்ட் பேட்ச் துளிர் வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக களைக்கொல்லி மருந்து அடிச்சிருந்தாங்க. பாருங்கள், களைக்கொல்லி மருந்து வந்து நாங்கள் இந்த டைம் ரவுண்டப் அடிக்கல. ரவுண்டப் வந்து அடித்தா செடிக்கு பட்டாவே வந்து செடி காஞ்சி போயிடுதுங்க. ஸோ லாஸ்ட் டைமே செடிக்கு வந்து காஞ்சி போயிடுச்சு. அதனால தான் இந்த டைம் ரவுண்டப் வந்து அடிக்கல. ஏன்னா வந்து களை மருந்து வந்து சீக்கிரம் உடனே காயிற மருந்து தான் அடிச்சிருக்கோம். களை மருந்து அடிச்சுட்டு தான் உரம் போட்டு தண்ணி விட்டு பாருங்கள் கழனி வந்து க்ளீனாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய செடி ஆயிடுச்சுனாலும் தாராளமாக களை மருந்து அடிக்கலாம். கொடை போட்டு கிளியராக அடிக்கணுங்க. ஸோ அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக அப்டேட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். பாருங்கள், தண்ணி விட்டு கழனி ரொம்ப தண்ணி தேங்கி இருக்குதா. ஆக்சுவலாக ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு 2-3 தண்ணி விட்டுருக்கலாம். ஸோ கவனக்குறைவுனால என்னாச்சு அப்படின்னா தண்ணி அதிகமாக விட்டுட்டோம். மோட்டர் ஆஃப் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ நாங்கள் எப்போவுமே மல்லி செடிக்கு வந்து விட்டுலாம் பாய்க்கிறது இல்லைங்க. ஸோ பாத்தியாக திருப்ப மாட்டோம். வாட்டர் போட்டுவிட்டா அது பாட்டுக்கு வந்து தண்ணி பாஞ்சிடும். ஏன்னா தண்ணி பிரச்சனை இல்லைன்றதுனால. ஸோ அதனால் தண்ணி வந்து நிறைய போயிடுச்சு. பரவாயில்ல. ஸோ வெயில் காலத்துக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை வராது.